வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் ஹோட்டல் சுவையில் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த பிரியாணிக்கு நான் முதலாக கைமா அரிசியை தான் உபயோகிச்சிருக்கேன். இந்த கைமா அரிசி நல்ல வாசனையாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த அரிசி கிடைக்கலன்னா ஜீரக சம்பா அரிசியிலேயே நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, இது போதும். 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்க, இதை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஒரு 3-4 நிமிஷம் பிடிக்கும். அப்போ தான் பிரியாணியும் டேஸ்ட்டாக வரும். கொதிக்கிற தண்ணியில் 10 வரமிளகாயை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாயை அரைச்சி சேர்க்கிறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு ஒரு 30-40 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 200 கிராம் அளவுக்கு காளானை நல்லா கழுவி சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். என்னதான் இருந்தாலும் பிரியாணி கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு கெட்டியான அதிகம் புளிப்பில்லாத தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதுவே சரியாக இருக்கும். பத்தலைனா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு காளானில் மசாலா பிடிக்கணும், அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இந்த கிளாஸில் தான் நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை போட்ட பிறகு ஒரு 30 செகண்ட் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5ங்கிற கணக்கில் தான் நான் தண்ணி சேர்க்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம். இதோடைய 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த பிரியாணி மசாலாங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் தான் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் செய்கிற எல்லா பிரியாணிக்கும் இந்த பிரியாணி மசாலாவை தான் நான் உபயோகிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன், நீங்கள் இன்னும் கூட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் பொடியாக நறுக்கின புதினா இலையை கொஞ்சமாக போட்டு பிரட்டிடலாம். வீடு மட்டும் இல்லைங்க, வீதியே மணக்கிற அளவுக்கு இந்த பிரியாணியோட வாசம் இருக்குது. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டே இருக்கலாம் போல் தோணும், அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருந்தது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எதுக்கும் பிரியாணியை கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுக்குங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது.